Hello everyone, welcome to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மேஜிக் ரிங் ஃப்ரண்ட் லூப் ஒன்லி பேக் லூப் ஒன்லி. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து மேஜிக் ரிங் பார்க்கலாம். மேஜிக் ரிங்னு சொல்லுவாங்க, மேஜிக் சர்க்கிள்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நம்ம ஸ்லிப் நாட் எப்படி போடுறோமோ சேம் அதே மெத்தட் தான். உங்களுக்கு பார்த்தாலே புரியும். ஸோ அந்த சர்க்கிள் மாதிரி இருக்குங்களா? ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து மேஜிக் ரிங்னு சொல்லுவோம். அது வந்து அப்படியே வச்சுக்கிட்டு நம்ம செயின் ஸ்டிச் போட ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம அது ஏன் பண்ணுறோம், எதுக்கு இந்த மேஜிக் ரிங் வந்து யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோன்னா சர்க்கிள் மாதிரி. ஓகேங்களா? அந்த சர்க்கிள் தான் வந்து நம்ம மேஜிக் ரிங்னு சொல்கிறோம். நம்ம அது பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா ஒரு சர்க்கிள் மாதிரி செயின் ஸ்டிச் வந்து ஃபார்ம் ஆகிடும். ஸோ அதனால தான் இப்போ எல்லாமே நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் மாதிரி தானே போடுறோம். சர்க்கிள் மாதிரி போடணுன்னா நம்ம வந்து மேஜிக் ரிங் யூஸ் பண்ணி சர்க்கிள் மாதிரி போட்டுக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷன் வாட்ஸ்அப் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணி அட்மின் கிட்ட கேளுங்க. நான் அகைன் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் மேஜிக் ரிங் அண்ட் மேஜிக் சர்க்கிள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட் லூப் ஒன்லி. ஃப்ரண்ட் லூப்னா என்ன, பேக் லூப்னா என்னன்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஸோ நம்ம மேலே வந்து செயின் மாதிரி ஃபார்ம் ஆகுது. அந்த செயினில் வந்து நமக்கு பார்த்தா மாதிரி ஃப்ரண்ட்டில் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஃப்ரண்ட் லூப் சொல்லுவோம். சரிங்களா? நான் உங்களுக்கு சைடில் எழுதியும் காட்டியிருக்கேன், தென் இமேஜும் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ வந்து பொறுமையாக பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். நமக்கு எந்த சைட் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கோ அதுதான் ஃப்ரண்ட் லூப். நீங்கள் ஏன் ஃப்ரண்ட் லூப் சொல்கிறீங்க அப்படின்னா, இப்போ நான் வந்து செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். செயின் ஸ்டிச் போட்டு டபுள் க்ரோஷெட் போட்டிருக்கேன். ஓகேங்களா? டபுள் க்ரோஷெட் போட்டுட்டு நான் 2 செயின் போட்டிருக்கேன். தென் பார்த்தோம் அப்படின்னா நான் டபுள் க்ரோஷெட்டே போட்டாலும் சரி, ட்ரிபிள் க்ரோஷெட் போட்டாலும் சரி, நான் வந்து ஒரு yarn over பண்ணி இப்போ எப்படி உள்ளே இன்செர்ட் பண்ணுவேன்னா, நான் அதாவது ஒரு செயின் ஃபுல்லாகவே வந்து இன்செர்ட் பண்ணிவிடுவேன். ஆனால் ஃப்ரண்ட் லூப்னா என்ன பண்ணுவேன்னா, இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா ஃப்ரண்ட்டில் இருக்கதா ஃப்ரண்ட் லூப் சொல்லிட்டு, ஸோ கீழே இருந்து அந்த ஃப்ரண்ட் லூப்பில் தான் நம்ம வந்து யான் வந்து எடுப்போம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். வீடியோ வந்து பொறுமையாக பாருங்கள், ஸ்லோ பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ ஃப்ரண்ட் லூப்னா என்னதுன்னா, நம்ம சேம் மெத்தட் தான், பட் நம்ம போத்லேயுமே வந்து இன்செர்ட் பண்ணுவோம். பட் ஃப்ரண்ட் லூப்னா ஃப்ரண்ட்டில் இருக்கிறது மட்டும் இன்செர்ட் பண்ணுற மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ பொறுமையாக பாருங்கள் வீடியோவை. நம்ம பேஜில் ஃப்ரீ க்ரோஷெட் கிளாஸ் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். யாராவது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணி கிளாஸ் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ கிளாஸஸ் தான். ஸோ நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்கமிங் ஃப்ரீ கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக. இதுதான் வந்து ஃப்ரண்ட் லூப் ஒன்லின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அது ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்படி தான் இருக்கும். ஸோ ஃப்ரண்ட் லூப்பில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் போட்டு டபுள் க்ரோஷெட் ட்ரிபிள் க்ரோஷெட் போட்டுட்டு மினிமம் 4 ரோ வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பேக் லூப் பார்க்கலாம். ஸோ இதுலேயே நான் போட்டுறேன், பட் நீங்கள் தனியாக பேக் லூப் போடுங்க. பேக் வந்து சேம் தான். நான் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் இருக்கிறது ஃப்ரண்ட் லூப் சொல்லியிருந்தேன்னா, அப்போ பேக்கில் இருக்கிறது வந்து பேக் லூப். ஓகேங்களா? நான் இமேஜ் அட்டாச் பண்ணுறேன், அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். ஸோ இது சிம்பிள் கான்செப்ட் தான், பட் நீங்கள் ஃப்ரண்ட் லூப்னா என்ன, பேக் லூப்னா என்ன, மேஜிக் ரிங்னா என்னன்னா தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அகைன் சேம் மெத்தட் தான். நான் ஃப்ரண்ட் லூப் வழியாக எடுத்தேன்னா, இப்போ வந்து நான் பேக் லூப் வழியாக நான் வந்து நீடில் இன்செர்ட் பண்ணி yarn over பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இதில் ட்ரிபிள் க்ரோஷெட் டபுள் க்ரோஷெட் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஃப்ரண்ட் லூப்பில் இன்செர்ட் பண்ணி எப்படி எடுக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ பேக் லூப்பில் இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரெண்ட்ன்றது இன்னொன்றதுக்காக தான் நான் ஒரே யானில் போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது நான் கம்ப்ளீட் பண்ணோடனே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் வந்து ஃப்ரண்ட்டுக்கோ பேக்கோ என்ன டிஃப்ரெண்ட் சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ வீடியோ வந்து எண்டு வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு லாஸ்ட்டில் இருக்கிற சிம்பிள்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து புரியும். ஓகேங்களா? அது எல்லாமே நீங்கள் நோட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. இல்லை எனக்கு வந்து ஒரு கைடன்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சின்னா கீழே கொடுத்து வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நான் கைட் பண்ணுவேன். சர்டிஃபிகேட் வேணும்னா மட்டும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். சர்டிஃபிகேட் வேண்டாம்னா கிளாஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ.
இப்போ பார்த்தோன்னா நான் பேக் லூப் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் ஃப்ரண்ட் லூப் வந்து அதோட ஸ்டிச்சஸ் எப்படி இருக்குது, ஸோ பேக் லூப் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எங்கே பார்க்கணும் அப்படின்னா நம்ம ஸ்டிச்சஸ்லாம் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அங்கே தான் பார்க்கணும். ஸோ அதை நீங்களே பாருங்கள், நான் கிட்ட வச்சு காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் திருப்பியும் பாருங்கள் ஓகேங்களா. பேக் லூப்னும் போது கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வந்த மாதிரி இருக்கா, உங்களுக்கு அந்த ஃபீல் தெரியுதா. ஸோ நீங்கள் போடும் போது இப்படி தான் இருக்கும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் தனித்தனியாக போடுங்க. இப்போ நம்ம சிம்பிள்ஸ் பார்க்கலாம். பேக் லூப்க்கு எந்த சைட் கர்வ் கொடுத்துருக்காங்க, ஃப்ரண்ட் லூப்க்கு எந்த சைட் கர்வ் கொடுத்துருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.